எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். அரசியலை விடவும் அரசியல் பற்றின மீம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அதை விட பிடிக்கும். அரசியல் நிகழ்வுகளை பற்றி படிக்கணும் அப்படின்னு புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வருது. ஏதாவது புத்தகம் இருக்கா ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்ட எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு 2 புத்தகங்கள் பார்க்க போகிறோம். முதல் புத்தகம் நகைக்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். 1932 1952 வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி வெளிவந்த கேலி சித்திரங்கள். இந்த கேலி சித்திரங்கள்லாம் வாசித்து நான் என்ன பண்ண போகிறேன், அது மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த கேலி சித்திரங்கள் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அம்பேத்கர் அவர்கள் என்னென்ன சொல்லும் பொழுது, என்னென்ன செய்யும் பொழுதெல்லாம் இவங்க கேலி சித்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க, அது பின்னாடி உணர்த்துகிற செய்தி என்ன அப்படின்றத இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலித் தலைவர் தன்னுடைய சாதி மக்களுக்காக இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் கான்ஸ்டியூஷனை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதை டிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் புத்தி இல்லாத இந்த ஆதிக்க சாதியினர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது தன்னோட ஆதிக்கத்தை காமிக்கணும்ல, புத்தி இருந்தால் அவங்களே வேலை பார்த்துருக்கலாம், புத்தி இல்லை, என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்காக அந்த கேலி சித்திரங்களை ரொம்ப மோசமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த புக்கை படித்து முடிக்கும் பொழுது தெரியறது என்னென்னா, அம்பேத்கர் கடந்து வந்த பாதை. நமக்காக அம்பேத்கர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்க கிட்ட சொல்றதுக்கு 1000 பதில்களும், அவர் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கார், இப்படி எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் கடந்து ஒரு தலைவன் எங்களுக்காக வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு புத்தகமா இது கண்டிப்பா இருக்கு. மற்றொரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு தமிழ்நாட்டு தலைவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி வெளிவந்த கேலி சித்திரங்களும் சித்திர தொகுப்புகளும் நிறைந்த காற்று நாணயம் அப்படின்ற புத்தகம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், அப்புறமா கேலி சித்திரங்கள்லாம் வரையும் பொழுது அதற்கான பதிலடியாக இன்னொரு நாளிதழில் அதற்கான பதிலடியாக இன்னொரு கேலி சித்திரம் வரும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கும், இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கெரியரின் உச்சத்திலிருந்து எவனாலும் தலைவனாக வர முடியும். ஆனால் ஒரு பாமர மக்களிலிருந்து வந்த ஒரு நபர் இங்கே சிஎம் ஆகிறது முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டியவர் அறிஞர் அண்ணா. அவரை பற்றி வந்த கேலி சித்திரங்களும் சித்திர தொகுப்புகளும் இங்கே இருக்கு. அதே மாதிரி திமுக இந்த மக்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய அதில் இருக்குது. நிறைய விஷயம் எனக்கு தெரியாத விஷயமே நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னென்ன நடந்தது அப்படின்றதும், எப்படியெல்லாம் இந்த ஆதிக்க சாதியினர் இருந்திருக்காங்க, இங்கே கூட இருந்த தமிழகத்தில் இருந்த மற்ற கட்சி எப்படிலாம் இருந்திருக்காங்கன்ற விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த 2 புத்தகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி.